வணக்கம் நண்பர்களே. போன வாரம் நம்ம 2 ஸ்டேட்டோட பார்டரில் ஷேர் பண்ணிட்டு இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் என்னடா வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு மகாராஜ் எக்ஸ்பிரஸ் பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் வீடியோவில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் மகாராஜா எக்ஸ்பிரஸ் பற்றி பார்ப்போம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த ரூட்டில் மகாராஜா எக்ஸ்பிரஸ் ஓடுது, அதோட ஃபேர் டேபிள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் என் மனசில் பட்ட ஒரு சில விஷயங்கள், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் மறக்காமல் கேளுங்க. இந்தியன் ரயில்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீக்லி போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். மகாராஜ் எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலே லக்ஸுரியஸ் ட்ரெயின், அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமான ஒரு ட்ரெயின். இந்த மகாராஜ் எக்ஸ்பிரஸோட கான்செப்ட் என்னன்னா, அந்த காலத்தில் எப்படி ஒரு ராஜா அவரோட ராஜ்யத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எப்படி ராஜாவுக்கு மரியாதை கொடுத்து சேவகம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் மகாராஜ் எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் வேலை பார்க்குற ஊழியர்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்களுக்கு சேவகம் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே ராஜா ராணி தான். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், அதாவது IRCTC, அவங்க தான் இந்த மகாராஜ் எக்ஸ்பிரஸ் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த ட்ரெயினில் வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் ஆர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்பாயிண்டட் பை IRCTC. அந்த மகாராஜ் எக்ஸ்பிரஸில் அந்த கம்ப்ளீட் ட்ரெயின் போகி இன்க்ளூடிங் என்ஜின், ட்ரெயின் ஓட்டுற லோக்கோ பைலட் அண்ட் கடைசியாக வர்ற கார்டு, இவங்க மட்டும்தான் இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயீஸ். இதை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்துட்டு ப்ரைவேட் ஆர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் தான். மகாராஜா எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் 4 டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஓடுது. நார்த் வெஸ்ட், சென்ட்ரல் இந்தியா, முக்கியமாக ராஜஸ்தான் கவர் ஆகும். இதோட பீக் சீசன் வந்து அக்டோபர் டு ஏப்ரல். 2012, 2013, 2014, 2015, 2016, 2017 அண்ட் 2018 இப்படி 7 வாட்டி வந்து த வேர்ல்ட் லீடிங் லக்ஸுரி ட்ரெயின்ங்கிற பேரில் வேர்ல்டு ட்ராவல் அவார்ட் இந்த மகாராஜ் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 2011 காண்டே நாஸ்ட் ட்ராவலர்ஸ் ரீடர்ஸ் சாய்ஸ் ட்ராவல் அவார்டில் மகாராஜ் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர்ஸ் அப்பாக வந்திருக்காங்க. இப்போது இதோட வரலாறு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மகாராஜா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சர்வீசஸ் மார்ச் 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. IRCTC அப்புறம் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் இந்தியா லிமிடெட், இவங்க 2 பேரும் ஒப்பந்தத்தில் ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தாங்க, ராயல் இந்தியா ரெயில்ஸ் டூர் லிமிடெட், இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக. பட் இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாளாக நீடிக்கல. 12th ஆகஸ்ட் 2011 வந்து இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் முழுக்க IRCTC தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வைஃபை, அட்டாச்ட் பாத்ரூம், டைனிங் கார்ஸ், பார், லாஞ்ச், சோவினியர் ஷாப், அதாவது நம்ம பாரம்பரியத்தை எடுத்து சொல்கிற மாதிரி ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ். இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் நார்மல் ட்ரெயின் மாதிரியே 23லேருந்து 24 கோச்சஸ் இருக்கும். இந்த 23லேருந்து 24 கோச்சஸில் தான் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது டைனிங் பார், லாஞ்ச், ஜென்ரேட்டர், ஸ்டோர் காஸ்ட்னு. இதில் 14 கெஸ்ட் கேரேஜஸ் இருக்குது. இதோட டோட்டல் பேசஞ்சர் கெப்பாசிட்டி வந்து 84. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் ஒரு லாஞ்ச் இருக்குது, அதோட பேர் வந்து ராஜா கிளப். இந்த ராஜா கிளப்புக்குள்ளே ஒரு ப்ரைவேட் பார், 2 டைனிங் கார், அப்புறம் ஒரு பார் கார் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் லேடிஸ்க்காகவே வந்துட்டு இங்கே ஒரு சோவினியர் ஷாப் இருக்குது, அதாவது ஒரு பொட்டிக் மாதிரி. இங்கே பாரம்பரியத்தை எடுத்து காட்டுற மாதிரி ஆர்னமெண்டல்ஸ், அதாவது இயரிங்ஸ், நெக்லஸ், இதோட வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டும் இருக்குது. இந்த 14 போகீஸில் 43 இண்டிவிஜுவல் கேபின்ஸ் இருக்குது. எல்லா கேபினும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரியும் தூங்குற மாதிரியான குஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக 20 டீலக்ஸ் கேபின்ஸ், 18 ஜூனியர் சூட்ஸ், 4 சூட்ஸ், இது போக ஒரு பிரசிடென்ஷியல் சூட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு 5 ஸ்டார் அகாமடேஷனுக்கு நிகரானது. மகாராஜா ட்ரெயினில் இருக்கிற எல்லா சூட்ஸுமே ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். அதில் LCD டிவி, எக்கோ ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ், டைவர்ட் டயல் ஃபோன், DVD பிளேயர், இன்டர்நெட் கனெக்ஷன் எக்ஸெட்ரா நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெயினில் 5 போகீஸ் வந்து டீலக்ஸ் கேபின்ஸுங்கிற பேரில் தெரிய வருது. அதில் 20 கேபின்ஸ் இருக்கும், 40 பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணிக்கலாம். அதாவது 12 தின் பெட் கேபின், 8 டபுள் பெட் கேபின்ஸ் இருக்கும். இது போக மிச்சம் இருக்கிற போகியில் 18 கேபின்ஸ் வந்து ஜூனியர் சூட்ஸ் கேபின்ஸ் தெரிய வருது. அதில் 36 பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணிக்கலாம். அதாவது 12 ட்வின் பெட் கேபின், அப்புறம் 6 டபுள் பெட் கேபின்ஸ். இது எல்லாம் போக வேறு 4 சூட்ஸ் தனியாக இருக்குது.
அதில் தூங்குறதுக்கும் உட்காரதுக்கும் ரொம்ப வசதியாக அமைச்சிருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியானதும் வசதிகள் அதிகமானதும் கொண்டது தான் பிரசிடென்ஷியல் சூட். காஸ்ட்லின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பிரசிடென்ஷியல் சூட் வந்துட்டு ஒரு என்டையர் போகி வந்து ரொம்ப வசதியாக, அதாவது லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரசிடென்ஷியல் சூட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு லார்ஜ் ஸ்பேஷியஸான சிட்டிங் கம் டைனிங் ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அந்த பெட்ரூமில் ஒரு பாத்ரூம் வித் ஷவர் அண்ட் பாத் டப்பு, இது போக ட்வின் பெட்ரூம், அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு பாத்ரூம் வித் ஷவர். இந்த உலகத்திலே மகாராஜா எக்ஸ்பிரஸில் செய்யப்பட்ட பிரசிடென்ஷியல் சூட்டு தான் ரயில் கேரேஜில் ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு வசதியான செயல். இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் 2 போகி சேர்த்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு டைனிங் ஹால் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் ஒரு போகியோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 42, அதாவது 2 போகி சேர்த்தா 84 பேர் அட் எ டைமில் வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷெஃப்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பேசஞ்சர்ஸ் ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்டோட பேர் வந்துட்டு ரங் மஹால் அண்ட் மயூர் மஹால். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி மயூர் மஹால் என்ட்ரன்ஸ், அதாவது டோர்லேயே வந்துட்டு ஒரு மயிலோட படம் போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு நமக்கு ட்ரெடிஷ்னல் இந்தியன் குஷின்ஸ், கான்டினென்டல், சைனீஸ், இன்டர்நேஷ்னல் குஷின்ஸ் கூட கிடைக்கும். இதெல்லாம் போக ஒரு கம்ப்ளீட் போகி வந்து பார்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாரோட பேர் வந்து ராஜா கிளப். இந்த ராஜா கிளப்ல வைன், லிக்கர்ஸ், ஸ்பிரிட்ஸ் அண்ட் பியர்ஸ் வித் ஸ்நாக்ஸோட கிடைக்கும். இதுவும் போக தனியாக லான்ச் கம் பார் வச்சுருக்காங்க. அதோட பேர் வந்து சஃபாரி பார். இந்த சஃபாரி பாருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் வந்துட்டு நமக்கு மல்டி லாங்குவேஜஸ் புக்ஸ் கிடைக்கும். இந்த பாரில் கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியன் மேனுஃபேக்சர்ட் ஃபாரின் லிக்கர்ஸ் மட்டும்தான் இங்கே சர்வ் பண்ணுவாங்க. இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட மகாராஜ் எக்ஸ்பிரஸ் 2012 ஐஆர்சிடிசி 5 டிஃப்ரெண்ட் ரூட்டில் விட்டாங்க. அதில் வந்து 2 ரூட் வந்து ஷார்ட் ரூட். 5 டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஓடுற மகாராஜா எக்ஸ்பிரஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா, செகண்ட் வந்து ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா, தேர்ட் வந்து இந்தியன் பேரனாமா, ஃபோர்த் வந்து த இந்தியன் ஸ்ப்ளெண்டர், ஃபிஃப்த்து வந்து கோல்டன் ட்ரையாங்கிள். இந்த 5 மகாராஜா எக்ஸ்பிரஸில் கோல்டன் ட்ரையாங்கிள் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. 3 பிளேசஸ் தான் அது கவர் பண்ணோம்: டெல்லி, ஜெய்ப்பூர் அண்ட் ஆக்ரா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா பார்ப்போம். இது வந்து 6 nights அண்ட் 7 days டூரு. இது வந்து மும்பை, அஜந்தா, உதய்பூர், ஜோத்பூர், பிகானேர், ஜெய்ப்பூர், ரத்தன்பூர், ஆக்ரா அண்ட் நியூ டெல்லி, இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து 3 nights அண்ட் 4 days டூர். இந்த ட்ரெயின் டெல்லி, ஆக்ரா, ரத்தன்பூர், ஜெய்ப்பூர், டெல்லி, இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பேரனாமா. இது வந்து 6 nights அண்ட் 7 days டூரு. இது வந்து டெல்லி, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், ரத்தன்பூர், ஃபத்தேப்பூர் சிக்ரி, ஆக்ரா, குவாலியர், ஓச்சா, கஜ்ராவோ, வாரணாசி, லக்னோ, டெல்லி, இந்த பிளேசஸ் எல்லாம் டச் ஆகும். அடுத்து வந்து த இந்தியன் ஸ்ப்ளெண்டர். இதுவும் வந்து 6 nights 7 days டூரு. இது வந்து டெல்லி, ஆக்ரா, ரத்தன்பூர், ஜெய்ப்பூர், பிகானியர், ஜோத்பூர், உதய்பூர், பெலாசினோர், மும்பை, இந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம 2020-2021 பீரியடோட மகாராஜா எக்ஸ்பிரஸோட ஃபேர் டேபிள் நம்ம பார்த்துட்டு வருவோம். டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஓடுற மகாராஜா எக்ஸ்பிரஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மகாராஜா எக்ஸ்பிரஸ்லேயும் அடல்ட் ஆர் சிங்கிள் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு 4 டைப் ஆஃப் சியூட் இருக்குது. ஒன்று டீலக்ஸ் கேபின்ஸ், ஜூனியர் சியூட், சியூட், பிரசிடென்ஷியல் சியூட்டு. இதுவும் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபேர் டேபிள் எல்லாமே வந்து US டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்தியன் கரன்சிக்கு மாற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா மகாராஜா எக்ஸ்பிரஸ்ஸு. இதில் டீலக்ஸ் கேபின்ஸ் அடல்ட் வந்து 4,78,766. அதே மாதிரி சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 3,65,493. ஜூனியர் சூட் வந்துட்டு 7,46,844 ருபீஸு. சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்துட்டு 6,74,349 ருபீஸு. சியூட் அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட்டு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான், 10,42,107 ருபீஸு.
அதே மாதிரி பிரசிடென்ஷியல் சூட்டு அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 17,89,706 ரூபீஸ். அடுத்து வந்து ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா மகாராஜ் எக்ஸ்பிரஸோட ஃபேர் டேபிள் பார்ப்போம். அதில் டீலக்ஸ் கேபின் அடல்ட் வந்துட்டு 2,90,733 ரூபீஸு. சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 2,19,749 ரூபீஸு. ஜூனியர் ஸ்கேல் அடல்ட் வந்துட்டு 3,73,800 ரூபீஸு. சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 3,36,797 ரூபீஸு. சியூட் அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 5,73,914 ரூபீஸு. அதே மாதிரி பிரசிடென்ஷியல் சூட்டு அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 9,74,144 ரூபீஸு. அடுத்து வந்து இந்தியன் பேரானோமா மகாராஜ் எக்ஸ்பிரஸ் ஃபேர் டேபிள் பார்ப்போம். இதில் டீலக்ஸ் கேபின் அடல்ட் வந்து 4,51,580 ரூபீஸு. சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 3,40,573 ரூபீஸு. ஜூனியர் ஸ்கேல் வந்து 7,14,372 ரூபீஸு. அதே சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 6,43,388 ரூபீஸு. சியூட் அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 10,42,107 ரூபீஸு. அதே மாதிரி பிரசிடென்ஷியல் சூட்டு அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 17,89,706 ரூபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த இண்டியன் ஸ்ப்ளெண்டர் மகாராஜ் எக்ஸ்பிரஸோட ஃபேர் டேபிள். இதில் டீலக்ஸ் கேபின் அடல்ட் வந்துட்டு 4,51,580 ரூபீஸ். சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்து 3,40,573 ரூபீஸு. ஜூனியர் சூட் அடல்ட் வந்து 7,14,372 ரூபீஸு. சிங்கிள் சப்ளிமெண்ட் வந்துட்டு 6,43,388 ரூபீஸு. சியூட்டோட அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ரெண்டு ஒரே ரேட்டு தான் 10,42,107 ரூபீஸு. அதே மாதிரி பிரசிடென்ஷியல் சூட்டு அடல்ட் அண்ட் சிங்கிள் சப்ளிமெண்ட் ஒரே ரேட்டு தான் 17,89,706 ரூபீஸ். என்ன நண்பர்களே, ரேட்டை கேட்டோன்னு எல்லாருக்கும் தலை கிருங்குதா? எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான். அது மட்டும் இல்லை, ஃபேர் டேபிள் எப்போவுமே வந்துட்டு யூஎஸ்டி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டே பை டே யூஎஸ்டி டாலர்ஸ் டு இந்தியன் ருபீஸ் வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் யூஎஸ்டி டு இந்தியன் ருபி கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே வேரியேஷன் இருக்கும். இந்த ஃபேர் டேபிள் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ சொன்ன எல்லா ப்ரைஸுமே வந்துட்டு பெர் ஹெட்டு தான். இது போக 5% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். எல்லாமே வந்து கன்ஃபர்ம்டு புக்கிங்ஸ் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தங்க ட்ராவல் பண்ண முடியாது. புக் பண்ண டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் அப்ளை ஆகும். இந்த ஃபேரில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். டபுள் அண்ட் ட்வின் பெட் கேபின் வித் அட்டாச்டு பாத்ரூம் அக்காமடேஷன், அவங்க கொடுக்குற மீல்ஸு, பிவரேஜஸ், அப்புறம் இந்தியன் வைன், பியர், ஸ்பிரிட்ஸ், அப்புறம் பட்லர் சர்வீசஸ், காம்ப்ளிமெண்ட்ரி காஃபி, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், கைட் சர்வீசஸ், என்ட்ரன்ஸ் ஃபீ, ஸ்டில் கேமரா ஃப்ரீ எக்ஸெட்ரா இதில் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் கொண்டு போகிற லக்கேஜஸ் எல்லாமே வந்து போர்ட்டர் எடுப்பாங்க. போர்ட்டர் சார்ஜஸும் அதில் இன்க்ளூடட். இப்போது நம்ம இந்த ஃபேரில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஷெட்யூல்டு டூர் பிளான் தவிர வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னா அது வந்து இந்த ஃபேரில் இன்க்ளூட் ஆகாது. அப்புறம் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டிஸ், டெலிஃபோன் கால்ஸ், லாண்ட்ரி, இது எதுவுமே இந்த ஃபேரில் இன்க்ளூட் ஆகாது. பிவரேஜஸில் இந்தியன் பிவரேஜஸ் தவிர வேறு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபேரும் இதில் இன்க்ளூட் ஆகாது. இந்த டூர் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியும் முடிஞ்சக்கப்புறம் இருக்கிற அக்காமடேஷனும் வந்து இந்த ஃபேரில் இன்க்ளூட் ஆகாது. நண்பர்களே, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் வந்துட்டு உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு உங்களை ராஜா மாதிரி பார்த்து உங்களை ஊர்லாம் சுற்றி காட்டி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாலும் அவங்க எப்போவுமே உங்கள்கிட்ட போலியாக தான் இருப்பாங்க, எப்போவுமே கூட வர மாட்டாங்க. இந்த பதிவு ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வரும்போது எந்த ப்ரைவேட் கன்சர்னுமே வந்துட்டு முன்னே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இவ்வளோ பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து எந்த ப்ரைவேட் கன்சர்னும் இது வரைக்கும் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணதே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ கூட நம்ம கண் முன்னாடி நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கொரோனா பேண்டமிக் பீரியடில் கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 4 to 5 years முன்னாடி எடுத்த ஒரு சர்வேல வந்துட்டு, பப்ளிக் மத்தியில் எடுத்த சர்வேல வந்துட்டு
இந்தியன் ரயில்வே ப்ரைவேட் போகணுமா இல்லை வந்துட்டு கவர்மெண்ட்டில் தான் நல்லா இருக்குமா அப்படிங்கிற சர்வேல வந்துட்டு பப்ளிக் முக்கால்வாசி வந்துட்டு, அதாவது ஆல்மோஸ்ட் 70% வந்துட்டு ப்ரைவேட் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஸ்டேஷன் ஹைஃபையாக மாறும், நீட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும், பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அவங்க மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அதை விடையும் ஜாஸ்தியாக தான் பப்ளிக்கோட மனசில் வந்துட்டு ஒரு இமேஜ் பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்துட்டு மோர் தென் 70% வந்துட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சாங்க. ஸோ அப்படியெல்லாம் சொன்ன பப்ளிக்கிட்ட நான் இப்போது கேட்குறேன், இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கஷ்டமான பீரியடில் நீங்கள் சப்போர்ட் பண்ண அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏதாவது உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு ப்ரைவேட்டில் பல பேர் வேலை பார்க்குறாங்க, இன்னைக்கு பாதி சம்பளத்தோட தான் லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கும். கொரோனா ஸ்டார்ட் ஆன பீரியடில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பசங்க, ஆல் ஓவர் இந்தியா பசங்க வந்துட்டு நம்ம சைனாலேருந்து அங்கேருந்து வர முடியாத கஷ்டத்தில் வந்துட்டு எந்த ப்ரைவேட் பிளெயினும் ஆப்ரேட் பண்ணலை. நம்மளோட ஏர் இந்தியா மட்டும்தான் போய் சைனாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து மீட்டுட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த கொரோனா வைரஸ் பயந்துட்டு எந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த ப்ரைவேட் டாக்டர்ஸும் வரலை. நம்ம எய்ம்ஸ் டெல்லியில் இருக்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் மட்டும்தான் ஏர் ஏஷியாவில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி மெடிக்கல் அட்டென்ஷன்லாம் கொடுத்து அங்கேருந்து இந்தியா கொண்டு வந்தாங்க. இப்போ கூட அந்த கஷ்டமான பீரியடில் ஏதாவது ஒரு ஆள் வந்துட்டு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது, இது இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நுழைஞ்சா போதும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா நோய் இருக்குதோ இல்லையோ தண்டத்துக்கு காசு கட்டி வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பீரியடில் கூட ஏன் வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரீயாக மெடிக்கல் பண்ணக்கூடாது? அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா லாபம் பார்த்து 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 பண்ணவங்களுக்கு திடீர்னு சர்வீஸுங்கிற வரும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எங்களை மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படி இல்லை. இந்த கஷ்டமான பீரியடில் கூட வந்துட்டு எங்களை நாங்களே அர்ப்பணித்து வந்து உங்களுக்காக சேவை பண்ணுறோம். நாங்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம், பப்ளிக்காக சர்வ் பண்ணுறோம். எங்களுக்கு எப்போ என்ன வரும் யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஆனால் எங்களோட கடமையை மதித்து நாங்கள் சத்தியத்தை கட்டுப்பட்டு நாங்கள் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்கு மேலேயாச்சு இந்த கொரோனா பேண்டமிக் நம்ம இந்தியாவில் வந்துட்டு. அந்த நேரத்தில் இந்தியன் ரயில்வே காஷ்மீர் டு கன்னியாகுமரி, குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் ரவுண்ட் த ட்ரிப்பு குட்ஸ் ட்ரெயின் விட்டனால்தான் பல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களோட பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் அவங்களுக்கான மக்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பர்டிகுலர் ஒரு 1.5 மாதத்துக்கு வந்துட்டு இந்தியன் ரயில்வே மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு பல பேர், நிறைய பேர் ரேஷன் பொருள் கூட கிடைக்காம பட்டினியில் இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் குட்ஸ் ட்ரெயினில் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கோல், நிலக்கரி, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்காக ஒரு மக்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவையோ அத்தனை பொருட்கள் வந்துட்டு குட்ஸ் ட்ரெயின்ஸ் மூலயமா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ கூட வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சான்னு கேட்டால் கிடைக்கல, ஆனால் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போக நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் யார் யார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதாவது கூலி வேலை பார்க்குறவங்க பல ஸ்டேட்லேருந்து பல ஸ்டேட்டு விட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இப்போ கூட வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷ்ராமிக் ஸ்பெஷல் விட்டுட்ருக்கோம். அந்த ஷ்ராமிக் ஸ்பெஷலில் வந்துட்டு 15% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 85% வந்துட்டு இந்தியன் ரயில்வே ரெவன்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஷ்ராமிக் ஸ்பெஷலில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ ஐஆர்சிடிசி வந்து லட்சக்கணக்கில் வாங்கி மகாராஜா எக்ஸ்பிரஸ் ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஓட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும்போது இந்த பேண்டமிக் பீரியடில் அவங்களால ஒரு மைக்ரண்ட் ஸ்பெஷல், ஒரு ஷ்ராமிக் ஸ்பெஷல், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மக்களை ஃப்ரீயாக கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலாவது இந்த ஆல்மோஸ்ட் 100 நாளைக்கு மேலேயாவது ஒரு ஸ்பெஷலாவது விட்டுருக்காங்களா? முடியாது. ப்ரைவேட் இஸ் ஆல்வேஸ் ப்ரைவேட், கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கவர்மெண்ட். அது ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பீரியடில் நிறைய ரயில்வே அஃபிஷியல்ஸ், எஸ்பெஷலி ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட 1 டே பேசிக் பே வந்துட்டு பிஎம் ரிலீஃப் ஃபண்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 21 crores மேலே கலெக்ட் ஆச்சு. இது போக நிறைய ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வந்துட்டு வாலண்டியராக நிறைய அமௌண்ட்டு பிஎம் ஃபண்டுக்கு, ரிலீஃப் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணாங்க. இதில் நிறைய பேர் வந்து 1 month சேலரியே அவங்க வந்துட்டு பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு ஏதோ ஒரு மூலையில்
யாரோ வந்துட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தையும் நிம்மதியாக 3 வேளை சோறு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிற நினச்சி கொடுக்குற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இந்த பேண்டமிக் பீரியடில் டாக்டர்ஸ் அப்புறம் வந்து கிளீனர்ஸ் அவங்க மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் வந்துட்டு ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பேண்டமிக் பீரியட்லேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் வந்துட்டு 24 hours இபி சப்ளை இருக்குதுன்னா அது எலக்ட்ரிசிட்டி போர்டோட திறமை. அவங்களும் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஃபெயிலியர் இல்லாமல் உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேச முடியுதுன்னா அதுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஃபெயிலியராக பார்த்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கணும். அதே மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது நிறைய ஸ்டேட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கங்கே பஸ் சர்வீஸ் கூட விட்டுருக்காங்க. இந்த பஸ் சர்வீஸில் கூட வந்துட்டு மேக்ஸிமம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் ஓடுது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மி, 1 or 2 அவ்வளோதான். அதுதான் அவங்களோட சர்வீஸ். இப்போ மேக்ஸிமம் ஓடுறது வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் ஓடுது. இவ்வளோலாம் சொல்லி கவர்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காகவோ ப்ரைவேட்டு வந்துட்டு மட்டம் தட்டுறதுக்காகவோ நான் வந்து இது பேசலை. மக்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கண் முன்னாடி நடக்கிற உண்மை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்த வாட்டி இதே மாதிரி பப்ளிக்கில் சர்வே எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நல்லா முடிவெடுங்க. கவர்மெண்ட்டுங்கிறது வந்து தாய் கொடி தொப்புள் கொடி மாதிரி உறவு என்றைக்குமே நீடிச்சிட்டே இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டுங்கிறது வந்து அருணா கொடி மாதிரி இத்து போச்சுன்னா அத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த உண்மை பதிவு நிறைய விதத்தை காயப்படுத்தியிருக்கலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஜெய் ஹிந்த். Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.